உலகம் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது மொபைல் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் பற்றி தாங்க எனக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஒரு சிலருக்கு வந்து மொபைல் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. அவங்களுக்காக இந்த வீடியோ பண்ணுறேன். இன்னும் நீங்கள் தமிழ் டெக் மேக்ஸினுக்கு இன்னும் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்காக நிறைய வீடியோஸ் காத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஆல்ரெடி அப்ளை பண்ணிருக்க டெக்னிக்கலான நிறைய வீடியோஸ்க்கு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. மறக்காம போய் பாருங்கள். ஒரு சிலருக்கு வந்து இந்த கீபோர்ட் செட்டிங் மொபைல் கீபோர்ட் செட்டிங்ஸை பற்றி ஒரு நல்லா தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஆப்ஷனில் ஃபஸ்ட் வந்து கமா சிம்பிள் இருக்குங்களா, அந்த கமா சிம்பிள் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் கூட போகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங்குவேஜ் வேணும்னா லாங்குவேஜஸ் வந்து உங்களுக்கு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் லாங்குவேஜஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து இரண்டாவது ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அந்த இரண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் தீம் வேணும்னா கூட இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் தேவையான லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டு பின்னாடி போய்ட்டு மறுபடியும் வந்து கமா ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் மறுபடியும் கீபோர்ட் செட்டிங்ஸ் கூட போகும். கீபோர்ட் செட்டிங்ஸில் உங்களுக்கு தீம் வேணும்னா தீம் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அங்கே ஓப்பன் ஆகிற தீமில் வந்து எது வேணுமோ அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அப்ளை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிடும். உதாரணத்துக்கு நான் கீழே இருக்க தீமை வந்து செலக்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கீபோர்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது அப்ளை ஆகிடும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து என்டர் சிம்பிள் இருக்குங்களா, என்டர் சிம்பிள் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே டைப் பண்ணுற கீபோர்டு வந்து ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் வந்து அலைன் ஆகும். எதுக்கு இதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கிடைக்கிற ஃபோன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கனால ஒரே கையில் வந்து நீங்கள் என்டர் பண்ண முடியாது, 2 கை யூஸ் பண்ணிருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் குறைக்கிறதுக்காக இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வேணுமானா நீங்கள் ஸ்ட்ரைட்டான வேணும்னா கூட ஸ்ட்ரைட்டாக மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டாட் சிம்பிள் ஒன்று இருக்கும். டாட் சிம்பிள் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா அது வந்து ஸ்பெஷல் கேரக்டர் கொடுப்போம். உங்களுக்கு தேவையான ஸ்பெஷல் கேரக்டர் ஒரே இடத்துல நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இதில் இருக்க இன்னொரு அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது டைப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 3-4 சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகும். எனக்கு இதில் இருக்க ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸ் எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நீங்கள் ஜஸ்ட் அப்படி செலக்ட் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக ரீசைக்கிள் பின் ஓப்பன் ஆகும். அந்த ரீசைக்கிள் பின்னில் நீங்கள் வந்து அது வந்து புஷ் பண்ணி விட்டுடலாம். செலக்ட் பண்ண புஷ் பண்ணி இப்போ ரீசைக்கிள் பின்னில் ரிமூவ் பண்ணிடுறேன். இதில் இருக்க அடுத்த முக்கியமான ஆப்ஷன். வேறு ஏதோ நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாவே எனக்கு இந்த ஆப்ஷன் வேணாம் அப்படின்னா அது நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்பேஸ் பார் இருக்கு இல்லைங்களா, அது எதுக்கு யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஏதாவது டைப் பண்ணிகிட்டே இருக்கீங்க, டக்குன்னு எனக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து எனக்கு ஃபஸ்ட் சென்டென்ஸில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னா அந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸுக்கு போனோம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து திருப்பி டெலிட் பண்ணிவிட்டு இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன் யூஸ் பண்ணி போகலாம். அது பதில் நீங்கள் ஸ்பேஸ் பாரில் ஜஸ்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் வந்து நீங்கள் ஜஸ்ட் மூவ் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்பேஸ் பார் வந்து மூவ் ஆகிடும். இதுதான் அதில் இருக்க இன்னும் அட்வான்டேஜான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான ஆப்ஷன். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.